ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை எப்படி வீட்டிலேயே விளைய வைக்கலான்னு பார்ப்போம். வெந்தயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருங்க. நான் அப்படியே தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஊற வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறின்னு மறுநாள் தண்ணியில் நல்லா வடிச்சிருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம விளைய வைக்கும் போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பார்த்திங்களா, இந்த மண்ணில் நான் அப்படியே கொட்டிட்டேன். ரொம்ப ஈஸி இந்த கீரை நம்ம விளைய வைக்கிறதுனா. மண் மேலே அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் எடுத்து அதில் ஃபுல்லாக மேலாட்ட அப்படியே மூடி விட்டுருங்க. தினைக்கும் 2 வேளை தண்ணி ஊற்றுங்க. மார்னிங் ஒரு வாட்டி ஊற்றுங்க, ஒரு ஈவினிங் போல் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுங்க. அது மாதிரி தண்ணி மொண்டு ஊற்றிடாதீங்க. முதல்ல வெந்தய தண்ணியை பார்த்திங்கன்னா நான் மேலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதில் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். தண்ணியை நல்லா முளைஞ்சி நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு வளர வரைக்கும் நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். நான் கடைசி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி தான் தண்ணியை ஃபுல்லாகவே இது பண்ணேன். காலை ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா தலை வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பறிக்கவே எனக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெந்தயக்கீரை ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டில் நான் விளைய வச்சுருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி விளைஞ்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இந்த மாதிரி நம்மளே விளைய வச்சு சாப்பிடும்போது எந்த பூச்சி மருந்தோ எதுவுமே சொந்தமாக விளைய வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி வெந்தயக்கீரை சாப்பிடுங்க. இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குது. வெந்தயக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ கசப்பு தட்டுற மாதிரி தெரியல, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இது நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், ஆம்லேட்டில் போடலாம், அப்புறம் தோசையில் தூவி சாப்பிடலாம். சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தியில் கூட நம்ம வெட்டி போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இது ஒரு பால் நிறையா வந்துச்சு. நல்லா 5 தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தேன். ஏன்னா மண் நிறையா இருந்துச்சு வேர்கிட்ட. பாருங்கள், நல்லா அலசி கிளியர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா மண் அங்கங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் சமைக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ரொம்ப நல்லா அலசினேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டிலே விளைய வைக்க முடியும். நிறைய பேர் எப்படி அது செய்ய முடியும்? வெந்தயக்கீரை சில இடத்துல கிடைக்கிறதுக்கே ரொம்ப, எங்களுக்கெலாம் வெந்தயக்கீரை காஞ்சி போய் கிடைக்கும். அப்படியே ஒரு பாக்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். எனக்கு இப்போ வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு எனக்கு நல்ல வெயில் அடிக்கும். ஸோ இப்போ எல்லாமே நான் விளைய, போன வாட்டியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி தான் நான் விளைய வச்சுருந்தேன். தக்காளி பழம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் விளைய வச்சுருந்தேன். இந்த வாட்டி நான் தக்காளி பழம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா முளைஞ்சி வந்தேன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். வீட்டிலே இந்த மாதிரி விளைய வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாகவும் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பொழுதுபாக்கவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். விளைய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பாய். வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டிங்குன்னு அழுத்திடுங்க.